ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இவங்களை வாழவே விடாம தடுக்கக்கூடிய எதிரி யாருங்க? சிம்மம் அப்படின்னாலே இப்போ நமக்கு சனி பகைவன்னு தெரியும். ஆமா. அது வந்து ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி. தசா புத்தியில வந்துச்சுன்னா காட்டுவார். ஒரு புத்தி வந்தாலே முடிஞ்சது. அப்போ சனி ஆதிக்கம் பெற்று சொந்தத்தில் யாராவது இருந்தாலும், அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல யாராவது இருந்தாலும் சனி ஆதிக்கம் இருக்கும். அவங்களுக்கு சனி திசை நடக்கும். ஆனால் நம்ம ரொம்ப நாள் பழக்கமாக இருக்கும். திடீர்னு அவங்க சனி திசையில் அவங்க வேற முகமே மாறிடும். குரு திசை நடக்கும்போது நண்பனாக இருப்பாங்க. ஆஹா, நல்ல வாழ்க்கை பூரா இவர் தான் அப்படின்னு நம்பி எதையும் செய்யலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சனி திசை வந்தவுடனே அவருடைய நடவடை எல்லாமே இவருக்கு எதிராக மாறி. அப்போ எதிரிங்கிறது எப்படி உருவாகுறாங்க? எத்தனை பேர் ரொம்ப நாள் பழகி எதிரியாகிறாங்கல்ல. விரோதம் வருது, அப்பா மகனுக்கே விரோதம் வருது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா திசைகள். நமக்கு சிம்மக்காரருக்கு வந்து சனி ஆகாது அப்படின்னா அந்த சனியினுடைய ரூபத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கெல்லாம் எதிரி தான். வேலை பார்க்குறவங்களுக்கு சனி திசை நடந்தாலும் இங்கே பிரச்சனை வரும். தப்பு பண்ணிகிட்டே இருப்பாப்புல வேலையில். அதனால் பல செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வேலை ஆள் அப்படிங்கிறது சனியினுடைய காரகன். அதே மாதிரி தாய் மனை பூமி வீடு இது சார்ந்த வகையில் சொந்த பந்தத்தில் எதிரிகள் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 4ஆம் இடம் தான் விருச்சிக ராசி. அதனால் அங்கே இருக்கிற சனி பகவான் அவர் அந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் எல்லாமே உங்களுக்கு திசா புத்தி தான் கனெக்ஷன். ஆனால் நீங்கள் 4ஆம் இடம் சொன்னீங்க, அது தாயார் ஸ்தானமும் இருக்குது. தாயே எதிரியாகிறது இல்லையா? ஒரு சில குடும்பத்தில் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வெளியில் புகழ் இருக்கும். அவங்க தாயை விமர்சனம் பண்ணி கூட இவங்க புகழை கெடுப்பாங்க. இப்படியும் இருப்பாங்கள்ல. அது நடக்கிறதுக்கு காரணம் வந்து எதிரிங்கிற விஷயம் 6ஆம் இடத்துல இருந்தாலும், 6ஆம் அதிபதி சனி ஆனாலும், அந்த 6க்குடையவன் நட்சத்திரம் இருப்பது 4ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல. அப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் இவங்களுக்கு பாதிப்பு உருவாக்குவாங்க. வீடு கட்டுற இன்ஜினியரே எதிரியாவார். வீடு கட்டுற இடம் 4ஆம் இடம் தானே. ஆமாம். அப்போ அங்கே வந்து சனி விளையாட மாட்டாரா? கண்டிப்பாக. அது மாதிரி இவங்க ஒரு ஃபேக்ட்ரி உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு மேனேஜரை போட்டுப்பாங்க. அவர் ஒரு சனி ஆதிக்கம் பெற்றவராக இருந்தால் அவர் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு லாஸில் ஓட்டுவார் கம்பெனி. இப்படி எதிரிகள் உருவாகுது சகஜம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதிரி அப்படின்றத வந்து நாம் வந்து உறவுகளில் வரையறுக்கக்கூடாது. இப்போ அப்படி சொன்னீங்கன்னா சிம்மத்துக்கு 7ஆம் அதிபதியும் சனி தானே. அப்போ மனைவியே எதிரின்னு சொல்கிறதா? கண்டிப்பாக. 6க்கும் உடையவர் 7க்கும் உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலை பார்க்குற மனைவியாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். 6ஆம் பாவம் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அது மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சனி வந்து மறைந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து 3லேயோ 7லேயோ 11லேயோ சனி இருக்கவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, சனி திசையே நடந்தாலும். ஆனால் வேறு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அதனால் எதிரிகள் அப்படிங்கிறது பங்காளி வர்க்கம் பகை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து பிரச்சனைகள், நம்ம வந்து சொந்த பந்தத்துலேயும் எதிர்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். சிம்மத்துக்கு வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிறது சனி பகவானே எதிரியாக வர்றார் இல்லையா, 7ஆம் பாவம் கிரகம். அப்போ சூரியன் சனி தான் இருக்கிறதுலே கடுமையான எதிர்ப்பு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்து அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை நல்லா இருந்தது அப்படின்னா மனைவி எதிராக வரமாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல தொழில் சார்ந்த விதத்தில் எதிர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் பணத்தினால் எதிரி, 3ஆம் இடத்துல இருந்தால் கூட பிறந்தவனால எதிரி, 4ஆம் இடத்துல இருந்தால் தாய் எதிரி, தாய் வர்க்கங்கள் எதிரி, 5ஆம் இடத்துல இருந்தால் பையன் குழந்தையே எதிரி. இப்படியே கொண்டு போகலாம். பாவத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகலாம், அவங்கவுங்க ஜாதத்தின் படி. அதே மாதிரி ராசிகள், இந்த ராசிகள் ஒத்து வராது. அதான் விருச்சிகம் நீர் ராசிகள் இவங்களுக்கு ஆகாது. அதாவது கடகம் விருச்சகம் மீனம் இந்த 3 ராசியுமே இவங்களுக்கு ஆகாது. லக்னங்களும் எடுத்துக்கலாம். சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த லக்னங்களும் ஆகாது. இப்போ அவங்க வீட்டில் இருக்கலாம், அல்லது திருமணம் பண்ணும்போது அந்த மாதிரி லக்னங்களை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஒத்து வராது, முடக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 4ங்கிறது என்ன அப்படின்னா அவஸ்தை.
அவஸ்தைன்னா என்ன அப்படின்னா, நான் சிந்திக்கிறத தடுப்பேன் அப்படின்னு நிற்கிறது. ம். நான் என்ன சொன்னாலும் அதை தடுப்பேன்னு நிற்கிறது தான் அந்த 4ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது என்னன்னா அன்லக்கு. ம். நான் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் வாழ்நாள் பூரா எனக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. ம். தாம்பத்தியம் நடத்தும் போதும் டென்ஷன் ஆகுது, தேவையில்லாமல் நஷ்டமும் ஆகுது. ம். திருமணத்துக்கு பிறகு யோகம்பாங்க சில பேருக்கு, இது நஷ்டமாகுது அப்படின்னா இப்படி 8ஆம் இடத்துக்கு வர்றது. அதே 12ஆம் இடங்கிறது வந்து நம்மளே வந்து பாதிக்கப்படுறது, நாமளே ஊரை விட்டு ஓடி போயிடுது ம். 12ஆம் இடம்ங்கிறது. அப்போ இத்தனை விஷயத்தில் நம்ம வந்து அந்த சனியினுடைய அவங்க ஜாதகத்தில் என்ன பொசிஷன் வாங்கியிருக்காரு, என்ன திசா புத்தியில் வேலை செய்கிறாருங்கிறத பொறுத்து இல்லை. சிறப்பு சிறப்புங்க. இது இப்போ மாதிரி புதன் வந்து மாமன்றோம். ஆமா. இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு நம்ம நல்லவர்னு சொல்கிறோம். ம். 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்கிறோம் புதன். இப்போ அந்த புதன் வந்து 8ல் இருந்தார் அப்படின்னா அந்த மாமா காரகத்தினாலேயே நஷ்டத்தை உண்டாக்குவார். அதனால பாவம் முக்கியம். நாம் வந்து ஆதிபத்தியத்தை பற்றி பேசிட்டு பெருமையாக பேசிக்கிறோம். இந்த லக்னமா இவர் நல்லவர் அப்படின்னு எடுக்கிறோம். ஆனால் பாவத்தில் போய் பார்த்தா தான், ஓ அது 8ல் உட்கார்ந்து 8ஆம் பாவத்தை செயல்படுத்துறாரு, 12ஆம் பாவத்தை செயல்படுத்தினானா அதன் மூலமாக நமக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குறாரு. அப்படி எடுத்து சொல்லணும். அதே என் திருமணம் சொன்னீங்க, பெரும்பான்மையா அந்த 7ஆம் இடம் சொல்லும்போது நம்ம சனி வீடாவில் வந்துடுது. எல்லாத்துக்குமே அப்படிதான் அமையுதுங்களா, இல்ல அது விதிவிலக்கு ஏதாவது? இல்லை அது உள்ளே வந்து பொது கருத்தை சொன்னேன். ம். உள்ள பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியில் 3 பேர் இருக்காங்க. ம். செவ்வாய் இருக்காங்க, ராகு இருக்காங்க, குரு இருக்காங்க. இவங்களும் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். ம். இப்போ செவ்வாய் ஆரம்பத்தில் சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு 10 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் திருமண பார்ட்னராக வருவார். அந்த செவ்வாய் வந்து 8-12 6 8 12 போனால் திருமண வாழ்க்கை ப்ராப்ளம். ம். அதே 7லேயே இருந்தாருன்னு வைங்க, ம். அது பிரச்சனை இல்லை. 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பூரத்தில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்க, ம். அப்போ ராகு வந்துடுவார். அப்போ இந்த ராகு கிடக்கூடாது. ம். ம். அப்போ இந்த ராகு 3 7 11 1 5 9 இருந்தாருன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு யோகம் அடிக்கும். இப்படி நிறைய விதிவிலக்கு இருக்கு. இப்போ நாம் இந்த சப்ஜெக்டை பேசுறதே எதுக்குன்னா, ஒரே இது இப்படித்தான் அப்படின்னு இல்லை. எவ்வளவு உள்ள போய் டெப்த்தாக பார்க்கும்போது பாவங்கள் ரீதியாக நம்ம எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யுன்றது தெரிஞ்சாதான், நம்ம லக்ன புள்ளியோ ராசி புள்ளியோ தெரியாம நாம் வந்து யாரு நமக்கு திருமண கிரகம் அப்படின்னு தெரியாது. கண்டிப்பா. பொதுவாக பார்த்தா சனி, ஆனால் உள்ள போய் பார்த்தா 3 பேர் இருக்காங்க. அதுக்கு தான் தடையும் தாமதம்கான காரணமும் அங்கே. ஆமாம்மா. இப்போ வந்து 4 8 12 உட்காந்தாலும் 2 6 10 உட்காந்தாலும் தொழில் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாது. ம். 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 அப்போ இப்படி வந்துடும். அதே 3 7 11 இருந்தால் சீக்கிரமாயிடும். கல்யாணத்துக்கு பிறகு நல்ல அமைப்பு இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பாங்க. ம். இப்போ ராகுனாலே அந்நியத்தில் திருமணம் பண்ணிக்குவாங்க, கண்டிப்பா. வேற ரிலிஜன் வேற கேஸ்ட் இப்படி. ஆனால் குரு அங்கே தான் இருக்காரு, ம். பூரட்டாதி. அப்போ அது வந்து நல்ல ஒரு தன்மையை காட்டுது, அதாவது தெய்வீக குணம் பொருந்திய பார்ட்னர் ம். அப்படி எடுத்துக்கலாம். புரியுது புரியுது. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஏமாற்றம் வந்துடுது, இதை ஏமாறுறது சூழ்நிலையாயிருது, லாபம் இல்லாமல் போயிடுது. வேலை பார்த்துட்டு இருந்தால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அவரவர்கள் லக்ன கொடுப்பினை, அதாவது பிறந்த நேர கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கு. ம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து வெறும் 5 9 வேலை செஞ்சதுன்னு வைங்க, ம். 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் தான் வேலை செஞ்சதுன்னு வைங்க, அவங்களுக்கு எந்த தொழிலுமே அமையாது, சும்மா தான் இருக்க முடியும். சர்வீஸ். சர்வீஸே கட் ஆகிடும், சர்வீஸ் போக முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்களுக்கு சுமையாக உட்கார்ந்தே இருப்பாங்க. இன்னைக்கு கேள்விப்படுறோம் இல்லையா, வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுமையாக இருக்கிறது 5 9. ஆனால் வந்து 5 9ல் வந்து என்ன அப்படின்னா அருள்னு எடுத்துக்கலாம். ம். ஒரு சிலர் ஆன்மீக லைனில் போகிறவங்க ம். இன்னைக்கு வந்து பெரிய ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திக்கிட்டு கொண்டாடுறது, பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக வளர்த்துறது, ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு ஒரு கோயில் கட்டி அதுவே ஒரு தொழிலாக மாறிடுதுன்னு வைங்க, அது வந்து 5 9க்கு பொருந்தும். ம். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு போவோம். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அது பாதிப்பான இடம். ம். நம்மளுக்கு கை சேமிப்பு ஆகாது. ம். ஆனால் இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுப்பினை வந்து வீக்காக இருக்கும்போது நாம் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. முதலீடு போட்டு பண்ணுற வேலையை உற்பத்திகளும் போகக்கூடாது. சரி, இப்போ நீங்கள்
வந்து ஒரு கமிஷன் வகை அல்லது வந்து ஒரு இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி கோயில்லையே வந்து ஒரு சின்ன வேலைகள் இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். அதே வந்து 2, 6, 10 அப்படிங்கிறது பணத்தை அள்ளி கொடுக்கும், சர்வீஸை கொடுக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் இவங்களுக்கு வரும், பணம் சேர சேர டெவலப் ஆகும். இந்த 3, 7, 11ங்கிறது நல்ல வந்து விசுவாசமாக இருக்கக்கூடியதை காட்டுது. நிறைய பேர் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க முதலீடு போட மாட்டாங்க, ஆனால் அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ சிவில் இன்ஜினியரு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இவ்வளோ முடிச்சு தரேன்னு சொல்லி அதில் ஒரு லாபம் பார்ப்பாங்க பில்டர்ஸ். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் 7, 11, 3, 7, 11. இது எதுக்குமே பிரச்சனை ஆகிறது தான் 4, 8, 12. ஓ அது டெட்லி காம்போ. இப்போ 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ 4, 8, 12 தொடர்பு ஆயிடுச்சு அப்படின்னாலே இவங்க பணம் போட்டு பணமே பண்ணக்கூடாது. பொதுவாக 2, 8ன்னா என்னென்னுங்க, 2 நம்ம பணம், 8 பறி கொடுக்குற பணம், வெளியே போகுது, அவ்வளோதான். 2ஆம் இடம் 8ஆம் இடத்தோட இது பண்ணினா நான் சொல்லிடுவேன், நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, தொழில் செய்யாதீங்க அப்படின்றேன். ஏன்னா செஞ்சு கடைசியில் நஷ்டம்தான் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது கேஷியர் போஸ்ட்டு அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு விதி சொல்லுதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும், மைண்டில் ஏற்றுக்கணும். சிறப்பு சிறப்பு ஐயா. இப்போ மீனராசிக்கு சனி பகவான் கரெக்டாக சாரம் மாற்றம் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துல போறாரு. அஷ்டமச்சனி சிம்மத்துக்கு. ஆமா, குறிப்பா சொல்லலாம், அதை சொல்லலாம். இப்போ இந்த சூழ்நிலையில எந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்குங்க? நிச்சயமா தன லாபாதிபதி சாரம் வாங்குறாரு. அதனால 8, 8 தான். ஆனால் அவருடைய ஆதிபத்தியம் தன லாபாதிபதி. இதுக்கு முன்ன சனி சாரம் இருந்தபோது 5, 6 வேலை பார்த்தார். 5ஆம் இடங்கிறது என்ன, சும்மா இருக்கிறது. 6ஆம் இடம்ங்கிறது என்ன, நோய் வர்றது. இப்படி 2க்குமே உதவாம அதெல்லாம ஜென்ம பகைவன் சூரியனுக்கு. இப்படி இருந்தது போய் இப்ப 8ல சனி போனாலும் அந்த 2, 11க்கு உண்டான வேலை செய்வாரு. அப்ப எதிர்பாராத தனவரவை கொடுத்துருவாரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாம் பெண்டிங் வச்சிருப்பாங்க, அக்யூமுலேட் பண்ணி திடீர்னு இந்த சமயத்துல எடுத்து கொடுத்துருவாங்க. பெண்டிங் அமௌண்ட்டு, கேஸ் நடக்கிற அமௌண்ட்டு, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, 8 இன்சூரன்ஸு, அது மாதிரி வரக்கூடிய யோகங்கள் இப்போ இருக்கு புதன் சாரத்தில் வரும்போது. அப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஜாதகத்தில் புதனையும் பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் புதன் வந்து கெடாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சனி திசையோ புதன் திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் இப்போ நான் சொல்கிற அந்த யோக பலன் நிச்சயமாக நடக்கும். எத்தனை நாளைக்கு அந்த சாரம் மாற்றம் இருக்கும்? அவர் பயிற்சி ஆகிற வரைக்கும் அங்கே தானே இருக்காரு, புதன் சாரம் தான். 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இருக்கு. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த சிம்ம லக்னக்காரங்க அவசியம் அவமானம் எந்த மாதிரி விஷயத்துல வந்து உள்ள இருப்பாங்க? இது கரெக்டு. அது வந்து என்னன்னா, இப்போ நம்ம 8ஆம் இடம்ங்கிறது அவமானம்ங்கிறது பொது அவமானம். இந்த 5, 8 அப்படிங்கிறது வந்து தன்னுடைய செய்கையினால அவமானம். ஒரு ஆசையினால அவதிப்படுறது, அதில் வந்து பேராசையல் பெருநஷ்டமாகிறது. இதெல்லாம் வந்து இப்போ பாருங்க, ஒரு வித்தியாசமா சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதியும் குரு, 8ஆம் அதிபதியும் குரு. அப்போ அவரே 2 ரோல் பண்றாரு. நானே ஹீரோ, நானே வில்லன், நானே ஆசையை கொடுத்து நானே மோசமும் பண்ணுவேன் அப்படின்ற அந்த பிளான் அவர் வச்சிருக்காரு. அதனால அது எந்த ரூபத்துல வரும்? அது குருன்னா யாரு? நம்மளுக்கு பேங்கர்னு எடுத்துக்கலாம், நம்மளுடைய குழந்தைன்னு எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஆசான்னு எடுத்துக்கலாம். இது எந்த ரூபத்திலையாவது இப்போ ஒண்ணுமில்ல, ஆன்மீகத்துல நிறைய பேர் செலவு செய்யறாங்கல்ல கண்ணை மூடிட்டு, அது வந்து அது ஒரு திசை பண்ணி தானே அந்த செலவு செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்பி இது பண்ண எத்தனை பேர் வந்து பரிகாரம் பெரிய பெரிய இதுல கொண்டு போய் நான் காசு தொலைச்சேன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய இதுல பிரச்சனையை முடிக்கலான்னு சொல்லி மாந்திரிகன் தாந்திரிகன்ட்டு கூப்பிட்டு போய் லட்சக்கணக்கில் அடிபட்டு வர்றவங்க இருக்காங்க. ஒரு பிரச்சனை அதை தீர்வுக்கு இப்படி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி கடைசியில் இதெல்லாம் எதனால வருதுன்னா, நம்ம ஜாதகத்துல குருங்கிறது ஆன்மீக கிரகம், அவரு நஷ்டத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா. அப்ப இந்த ரோட்ல கூட்டிட்டு போய் கொடுக்குறாரு. இது பொருளாதாரத்துல. அதே நீங்க வந்து ஆசைப்படுறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப 5ஆம் வீட்டில் தான் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அப்போ அதாவது இப்ப நம்ம ராசியிலேயே இருக்கிறது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அதே தான் 5ஆம் வீட்டில் இருக்கு, 9ஆம் வீட்டில் இருக்கு, பூராடமா இருக்குது, மூலமா இருக்கு. இந்த சுக்கிரன் கேது வந்து 8க்கு போச்சு அப்படின்னு வைங்க, அது அவமானம். அப்ப சுக்கிரன் அப்படின்னா ஆணா இருந்தால் பெண்களால் அவமானம், பெண்ணா இருந்தாலும் ஆண்களால் அவமானம், பாலியல் துன்புறுத்தலால் அவமானம்,
இப்போ நம்ம 5-8ங்கிறது வந்து ஈவன் பெண்களுக்கு வந்து அந்த ரேப் பண்ணுறதுன்னு கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ அந்த 5ஆம் இடங்கிறது குழந்தைன்னு வந்துருச்சா. ம். இப்போ நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளே பாருங்க. காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம். இப்போ அதுக்கு 8ல் சனி இருக்கா. இப்போ இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் இங்கே பாதிக்கப்படும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.